நம்ம எல்லோரையுமே நம்ம லட்சியத்தை அடைய வைக்கிறது நம்மளுடைய தன்னம்பிக்கை தான். தன் மீது நம்பிக்கை உள்ளவனால மட்டும்தான் ரொம்ப துடிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். தன் மீது நம்பிக்கை உள்ளவனால தான் உயர்ந்த நோக்கத்துக்காக உழைக்கவும் முடியும். இப்போ நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், இந்த தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்து கொள்றது? ஒரு ஆந்தையோட பார்வை நம்மளை விட ரொம்ப கூர்மையானது. ஆந்தைக்கு பகல்ல பறக்க முடியாததுக்கு காரணம் அதுக்கு கண் தெரியாம இல்லை, அதோட பார்வை ரொம்ப கூர்மையானதுனால சூரியனோட அதிக வெளிச்சம் தாங்க முடியாம அதோட கண் கூசும். அதனால வெளிச்சம் குறைஞ்சு அதோட கண் தெளிவா தெரிய ஆரம்பிச்சதும் அது பறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடல் அலைகள் அமைதியானதுக்கு அப்புறம் தான் அதுல ஓடுற மீன்கள் நமக்கு அழகா தெரியும். இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்த சில ஏமாற்றங்களாலையும் தோல்விகளாலையும் நம்ம மனசு எதிர்மறை சிந்தனைகளால அலைபாஞ்சிட்டே இருக்கும். எப்படி ஆந்தையோட கண் சூரியன் மறைஞ்ச பிறகு தெளிவா தெரியுதோ, அதே மாதிரிதான் நம்ம ஓய்வெடுக்கிறப்ப நம்ம ஆன்மா அமைதியாகும். இப்படி ஆன்மா அமைதியானதும் நம்மளுடைய மனசுல அலைகள் மாதிரி ஓடிட்டு இருக்க நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் ஓய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மனசு அமைதியாயிடும். முடிஞ்ச அளவு தூங்குறப்ப மொபைல் ஸ்க்ரோல் பண்றத குறைச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்க மனசுல உள்ள அலைகள் அமைதியாய் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு நன்றி உணர்வா இருந்தீங்க அப்படின்னா உங்க எதிர்கால வாழ்க்கையை பற்றின ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். அதனால மொபைல்ல ஸ்க்ரோல் பண்றத கொஞ்சம் குறைச்சிட்டு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. அப்போ உங்க மனசு அமைதியாய் ஒரு தன்னம்பிக்கை பிறந்து உங்களால உங்க லட்சியத்தை விரைவா அடைய முடியும்.